Hi, hello, welcome to People's Channel's viewers. திருப்பதினா லட்டு, திருநெல்வேலினா அல்வா, பழனினா பஞ்சாமிர்தம். ஸோ மதுரைன்னா ஜிகர்தண்டா தான். மதுரையோட உணவு முறைகள் அப்படின்னா ஜிகர்தண்டாவை நாம் தவிர்க்கவே முடியாது. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு மதுரை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசில் ஒரு ஜில்லுன்னு நினைவுக்கு வர்றது ஜிகர்தண்டா. நாம் நிற்கிற இந்த கடை தான் வந்து பார்த்தோம்னாக்கா மதுரையோட ரொம்ப ஃபேமஸான விளக்குத்தூண் ஜிகர்தண்டா கடை. ஸோ இந்த விளக்குத்தூண் ஜிகர்தண்டா கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கீழ மாரட் வீதி, அதாவது நம்ம விளக்குத்தூணுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கீழ மாரட் வீதியில் அந்த கார்னரில் இருக்கிறது தான் இந்த விளக்குத்தூண் ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடை. ஸோ ஜிகர்தண்டானா என்ன, அங்கே என்னென்ன ப்ரைஸில் இருக்குது ஜிகர்தண்டா அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். அதாவது இந்த மதுரை மக்கள் மனதில் சொல்ல முடியாது, உலகெங்கிலும் இருக்கிற தமிழர்களுடைய மனதில் இந்த ஜிகர்தண்டா அப்படின்றது ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு. எப்படி திருநெல்வேலிக்கு அல்வாங்கிற மாதிரி மதுரைன்னா ஜிகர்தண்டா அது வந்து ஒரு ஐக்கானா மாறிடுச்சு. ஸோ இந்த ஜிகர்தண்டா அப்படின்னா என்ன சார்? இந்த ஜிகர்தண்டாங்கிறது பால், ஓகேங்க, சர்பத், ஓகேங்க, பாதாம் பிசின், ஓகே, ஐஸ்கிரீம், ஓகே, பாலாடை, ஓகே, இந்த 5 பொருள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஜிகர்தண்டா. ஓகே, இந்த ஜிகர்தண்டா தயாரிக்கிறதுக்கு இந்த 5 பொருள் அவசியம். இந்த 5 பொருள் வந்து நாளைக்கு இந்த ஜிகர்தண்டா கொடுக்கணும்னா இன்னைக்கே நம்ம ப்ரிப்பேர் ஆகும். சரி, ப்ரிப்பேர் ஆகி ரெடி பண்ணுறது தான் ஜிகர்தண்டா. நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கோம். 4 பேர் சேர்ந்து அது பண்ணுறோம். பண்ணுறப்ப இந்த கடை தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கடை. இப்போ நீங்கள் பார்த்த கடை ஃபர்ஸ்ட் கடை. இதில் நம்ம அப்பா அந்த காலத்தில் வந்து ஒரு 40 பேர்ஸ் 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல தள்ளு வண்டியில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. தள்ளு வண்டியிலேருந்து அப்படியே படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு ஸ்டாப்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜிகர்தண்டாங்கிற வந்து எல்லாத்துக்கும் சேரக்கூடிய பொருள். ஓகே, சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் சாப்பிட்றது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாதது. அதுதான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பேர் வாங்கி தந்தது. இப்போ நீங்கள் ஒன்று உதாரணத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு சில பொருட்கள் வந்து எசன்ஸ் சேர்த்தா ஒரு வாடை வரும், இது எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் எப்படி உணவு செஞ்சு சாப்பிட்றோமோ அதுக்கு மேலே பாதுகாப்பான இல்லைன்னு சொன்னால் இந்த தொழிலில் நம்ம 45 வருஷமா நிலைத்து நிற்க முடியாது. சரிங்க சார், இந்த இதை அப்படியே பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். சரிங்க சார். அடுத்து பார்த்தா இந்த ஜிகர்தண்டா அப்படின்றதோட இதில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னென்ன? இந்த மருத்துவ பயன்களை முதல்ல பாதாம் பிசின்னு சொல்லலாம். வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்க்குமே அது ஒரு நல்ல நிவாரணம். அடுத்து நன்னாரி சர்பத்தில் அந்த வேர் சேர்க்கணும். நன்னாரி வேருங்கிறத இயற்கையான வேற இயற்கை சர்பம், அது இதயத்தை பாதுகாக்கும். பால் வந்து வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட சூடுகிற பொருள். இதை 3மே சேர்த்ததுனால அந்த சைடு நாட்டு வைத்திய உள்ள குணம் உள்ள ஜிகர்தண்டா. இது வந்து ஜீரணத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த ஒரு சில கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்லாம் வந்து பார்த்தா சீசன் தான் சொல்லுவாங்க. இந்த ஜிகர்தண்டா எல்லா காலத்துக்கும் ஏற்றதா? சில பேர் பார்த்தா அந்த மழை சீசன், பனி சீசனில் வந்து ஜிகர்தண்டாலாம் கூல் ட்ரிங்க்ஸே தவிர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது தவிர்க்கிறதா இல்லை எல்லா சீசனுக்கும் பொதுவானது? இப்போ சம்மர் 3 மாசத்துக்கு எல்லாரும் சாப்பிடக்கூடியது. மித்த காலங்களில் நம்ம ரசிகர்கள் இருக்காங்க, எனக்குன்னு சொல்லி ஜிகர்தண்டா ரசிகர்னு மதுரைக்கு வந்தால் சாப்பிடாம போக மாட்டாங்க. அது தினசரி சாப்பிட்றவங்க ஒரு 20% ரெகுலரா இருக்காங்க. அவங்க மதுரைக்கு வந்தா அந்த ஜிகர்தண்டா சாப்பிட்டு போனாதான் அவங்களுக்கு திருப்பதி. அது எதுவுமே செய்யாது, நம்ம மழை காலம் வெயில் காலம் கிடையாது. இது வந்து தினசரி உணவுல சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். அவங்க சில பேர் புதுசா ஐஸ் வந்துருக்கு சளி பிடிக்குமான்னு சாப்பிடாம ரெகுலர் பார்ட்டி கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அந்த ரசிகர்களும் மதுரைக்கு வந்துட்டால் ஜிகர்தண்டா சாப்பிடும். சரி சார். இப்போ அடுத்து பார்த்தோன்னா இந்த ஜிகர்தண்டா அப்படின்னா அதோட வார்த்தையோட, அதாவது இது வந்து ஒரு ஹிந்தி மராட்டி கலந்த வார்த்தை, இதோட அர்த்தம் என்ன சார்? அதோட அர்த்தம் வந்து அப்போ அந்த காலத்துல வச்சது பேரு. இந்தியில ஜிகர்னு சொன்னா ஹாட்டும்பாங்க, தண்டாங்கிறதா அந்த கூல் பண்ணும். இது கூல் பண்றதால இந்த ஜிகர்தண்டா சாப்பிட்டா ஒரு கூலா இருக்கலாம், இதுக்கு பேர் அப்படியே ஜிகர்தண்டா. இப்போ அந்த சென்னை இந்த பகுதியிலாம் பார்த்தோம்னா, வடநாட்டில் பார்த்தோம்னா அந்த குல்பி அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு ஐஸ் வகை தான் அது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் நைட்டில் தான் அது வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஜிகர்தண்டா அது மாதிரி எல்லா டேஸ்லையும் எல்லா காலத்துலையும் எந்த நேரத்தில் நம்ம கடை காலையில் 11 திரும்ப நைட்டு 10 கிடைச்சிடுறோம். இந்த அந்த டயத்துக்குமே ஏற்றக்கூடிய எப்போ வேணுமாலும் சாப்பிடலாம். 7 மணிக்கு மேலே சாப்பிட்டா அதில் ஒரு இன்பம் இருக்கு. வெயிலில் சாப்பிட்டோம்னா அதில் ஒரு இன்பம். நம்மளுடைய சாய்ஸ் எப்படியோ அதுக்கு தக்கன சாப்பிடுவோம். பகலில் அந்த வெயிலில் வந்து சாப்பிட்டோன்னா அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த சூரியன் போன பிறகு சாப்பிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு இது சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணிக்கு மேலே லஞ்சை முடிச்சு சாப்பிட்டோன்னு வைங்க, அதுக்கு ஒரு இது. பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்டோம்னா இதோடைய அற்புதமே வேற. அந்த சாப்பிட்டு ஒரு ஜிகர்தண்டா சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தா இந்த ஃபேமஸ் விளக்குத்தூண் ஜிகர்தண்டா. ஸோ ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடை இது. ஸோ இது வந்து இப்போ எப்படி இது வந்து விரிவு அடைஞ்சிருக்கு? அதாவது எத்தனை கிளைகள் நிறைய இருக்கா? தமிழகம் எங்கும் இருக்கா? நம்மளுக்கு இப்போதான் நாங்கள் 40 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வெளியூருக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ சென்னை, திருச்சி, கோவை, திண்டுக்கல், சிவகாசி, தூத்துக்குடி, இப்படி எல்லா ஊர்லயுமே வந்துகிட்டு இருக்கோம். இப்போ
இப்போ நம்மளுக்கு மொத்தம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 20 கடை இருக்கும் டோட்டல் தமிழ்நாட்டு. இனி எல்லா மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கடை நம்ம மட்டும் நம்மளே தயாரித்து நம்மளே மக்களுக்கு ஒரிஜினலாக கொடுக்குறதுக்காண்டி மற்ற பிரான்ச்சஸ் எதுலாம் நம்மளே பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி சார். நம்ம மறக்காமல் நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா விளக்கு தூண் கீழே மாட்டு வீதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு இறங்கி நீங்கள் அந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஒரு தடவை குடிச்சிங்கன்னா ஸோ திரும்ப திரும்பவும் குடிப்பீங்க. ஸோ ஏன்னாக்கா இது இதயத்தை உங்களோட இதயத்தை ஜில்லுன்னு ஆக்கிற ஒரு மறக்க முடியாத ஒரு குளிர்பானம். அதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னாக்கா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அந்த வெளிநாட்டு குளிர்பானங்கள் அப்படிங்கிறது பார்த்தா நிறைய கெமிக்கல்ஸ் ஸோ இதெல்லாம் கலந்து நம்மளோட உடல்நிலையை கெடுக்கக்கூடிய ஒரு குளிர்பானமாக தான் அமைந்திருக்கு. ஸோ நம்ம ஜிகர்தண்டா அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான நம்மளுடைய இதயத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜிகர்தண்டா நமக்கு ஒரு வலிமையை சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.